ஜனகைபுரம் இந்த பேரை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கும். ஆமாம், உண்மையிலே அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜனகைபுரம் அப்படின்றது வந்து வேற எதுவும் ஊர் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்ம சோழவந்தான் தான். இந்த சோழவந்தான், ஆனால் உங்கள் சோழவந்தானோட உண்மையான பேர் என்னன்னா சோழன் உகந்தான். அது காலப்போக்கில் மருவி சோழவந்தான் ஆயிடுச்சு. சோழவந்தான் இந்த பேர் எதுக்கு வச்சாங்கன்னு நமக்கு அதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்போ என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து கூன் பாண்டியனும் மங்கையர்க்கரசி அப்புறம் வந்து திருஞான சம்பந்தர். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இவங்கெல்லாம் ஈடுபடுத்துகிறாங்களே நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, உண்மையிலேயே சோழவந்தான்ற பேர் வர்றதுக்கு காரணமே அவங்க தான், வந்து திருஞான சம்பந்தர். அவர் வந்து பெரிய சிவன் பக்தர். இங்க இருந்த பாண்டிய மன்னனோட மனைவி மங்கையர்க்கரசி. பாண்டிய மன்னன் வந்து சமண மதத்தை பின்பற்றி வந்துகிட்டு இருந்தவர். கூன் பாண்டியனுக்கு மிக வயிற்று வலியினால அவர் அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து மங்கையர்க்கரசி, அதாவது பாண்டிய மன்னனோட மனைவி, சோழ மன்னனோட மக, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தந்தையிடம் முறையிட்டாங்க. இந்த மாதிரி என்னோட கணவனுக்கு தீராத வயிற்று வலி இருக்கு, அதை தீர்க்கணும், ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா, நீ போ திருஞான சம்பந்தர்ன்ற ஒரு சிவன் பக்தரை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுதான் திருநாவுக்கரசரும் வந்து திருநீரை கூன் பாண்டியனோட வயிற்றில் தேய்ச்சி அந்த பாண்டிய மன்னனோட வயிற்று வலியை போர்க்கின திருஞான சம்பந்தர். அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயிலுக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சிவன் கோயில் கிளம்பி போகிறப்போ பாண்டிய மன்னன் வந்து சிவ வழிபாடு மேலே ஈர்க்கப்படுறாரு. இந்த ஈர்க்கப்படுறதை கேள்விப்பட்ட சமணர்கள் தன் பொறாமையில் திருஞான சம்பந்தரை தன்னோட போட்டிக்கு அழைக்கிறாங்க. அது என்ன போட்டினா, நீராலையும் நெருப்பாலையும் தன்னோட உயர்ந்த நூல்கள் எல்லாம் போட்டு அதில் யார் நூல் வெளியே வருதோ அவங்க தான் பெரிய ஆள். அதுக்கப்புறம் வந்து யார் நூல் வெளியே வருதோ அவங்களோட சமய வழிபாட்டுகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றணும்னு ரெண்டு பேரும் இது பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து பாண்டிய மன்னனுக்கும் தெரிய வருது. அவங்க போட்டி நடத்துறது யார் ஜெயிக்கிறான்னு வந்து சொல்லுன்னு சொல்லி ஒற்றன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. ரெண்டு பேரும் முதல்ல நெருப்பில் தன்னோட உயர்ந்த நூட்களை போடுறாங்க. ரெண்டு நூட்களுமே வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து நீரில், அதாவது வைகை ஆற்றில் ரெண்டு பேரோட உயர்ந்த நூட்களையும் போடுறாங்க. சமணர்களோட நூட்களை போடுறப்போ அது ஆற்றுப்படியில் அடிச்சுட்டு போயிடுது. அடுத்ததா திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டை எழுதி அதில் கடைசியில் ஓம் நம சிவாய என்று எழுதி அதை ஆற்றுல வரும்போது அது நீரோட்டத்தை எதிர்த்து வந்து ஏடகம், அதாவது திருவேடகம், அந்த ஏடு ஒதுங்குது. இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவுறாரு. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட அந்த சிவன் கோயில் இன்னும் இருக்குங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னடா இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திருவேடகத்துக்கு இன்ட்ரோ கொடுக்குறான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது திருவேடத்துக்கு மட்டும் இல்லைங்க. இந்த நிகழ்வு பாண்டிய மன்னன் மூலமாக சோழ மன்னருக்கு தெரியப்படுத்தினாங்க. திருஞான சம்பந்தரோட பக்தியை பற்றி சோழர்களுக்கு நல்லா தெரியும். அந்த சோழ மன்னன் அந்த நிகழ்வு நடந்த இடத்தை பார்க்க வர்றதுக்காக வரும் பொழுது தான் இந்த ஜனகைபுரம் சோழவந்தனா மாறுச்சு. சோழன் அந்த நிகழ்வு நடந்த இடத்திற்கு வர்ற வழியில் தஞ்சைக்கு நிகராக விவசாயம் செய்கிற ஒரு இடத்த பார்க்குறாரு. அதுதான் ஜனகைபுரம். உகந்து இந்த மாதிரி இடம் பாண்டிய நாட்டில் ஒரு இடம் இருக்குன்னு பாண்டிய மன்னன்ட்ட போய் சொல்கிறாரு. அது அந்த இடத்துல உகந்து சொன்னதுனால தான் பாண்டிய மன்னன் சோழ மன்னனே உகந்து சொல்கிற அளவுக்கு அந்த செல்வ செழிப்போட இருக்கிற ஊருக்கு சோழன் உகந்தான்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வச்சதான் சோழன் உகந்தான். அது காலப்போக்கில் மருவி சோழவந்தனா மாறுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது சொன்னதில் தப்பு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.